You say it's hard to tell just what I'm thinking. ஹாய், இன்றைக்கி இந்த லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த லுக்குக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து நான் வைப் பண்ணுறேன். பேபி வைப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ட்ரை ஸ்கின்னுக்குரிய ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது லிப்பை மாய்ஸ்சர் பண்ண லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். இவங்களுக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின் தான், ஸோ ஹைட்ரேட்டிங் சீரம் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு லைட் மசாஜ் கொடுங்க, அப்போ தான் ஸ்கின்ல ஒப்சர்வ் ஆகும். அடுத்தது ப்ரைமர் தான். இது வந்து கரெக்டிங் ப்ரைமர். ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோயிங் ஷைனிங் லுக் கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி தான். இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கன்சீல் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ப்ரோலேருந்து ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அப்பர் லிப் டார்க்னஸுக்கு அவங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். லிப்ஸும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால லிப்ஸ்லேயும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ண முதல் ஸ்கின்னை நல்லா அழகாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஸ்கின் ட்ரையாக ஒரு ஹைட்ரேட்டிங் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு கேக்கியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு டல் லுக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளோயிங் லுக் கிடைக்கணும்னா ஸ்கின்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஸ்கின் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் ஆரஞ்சு கன்சீலர் போட்டதால் அதை ஹைட் பண்ணுறதுக்காக இதை போட்டு நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். என்னுடைய சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்காக. நீங்கள் எப்பயுமே என்னுடைய சேனல் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நிறைய டிப்ஸஸும் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸும் நான் தருவேன். நீங்கள் பியூட்டி கல்ச்சரில் போயிட்டு நேரடியாக படிக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரூம் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களுக்கு செய்ய போகிறீங்களா கூட உங்களுக்கு இது கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பவுடர் போட்டு கன்சீலர் ஐ ஏரியாவை வந்து கவர் பண்ணுறேன். ஐ மேக்கப் போட போகிறேன். ஸோ பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டோட பர்பிள் பிங்க் மிக்சட் சாரி தான் இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு டீப் பிங்க் ஷேடில் வந்து மேக்கப் போட போகிறேன். தனியாக பிங்காக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ பிளெண்டிங்ஸும் இருக்கும். நாங்கள் ஹைலைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா அழகாக கொடுக்கணும். ஸோ பேஸ் வந்து பிங்க்கில் போடுறேன். இந்த மாதிரி கோர்னர்ஸுக்கும் அண்டர் ஐ ஏரியாஸுக்கும் நல்ல பிங்கை ஷேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு வார்மி பிங்க். இதுக்கு நல்ல ரோஸ் கோல்டு மிக்சடாக இன்றைக்கி மேக்கப் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி ஐஷேடோவில் வந்து ஹுடா பியூட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் சாரீஸுக்கு நல்ல ஒரு ஐ கலர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஹிந்து பிரைடல் செய்கிறவங்களுக்கு இந்த பேலட் சூப்பராக இருக்கும். இதிலே நிறைய பிரைட் கலர்ஸ் டல் கலர்ஸ் இருக்கிறது கூட இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேலட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கலர் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ கன்சீலரில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி முன் பக்கத்துக்கு அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷேடிங்ஸ் வந்து அழகாக தெரியும். டபுள் ஷேடிங்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க, நீட்டாக வரும். இது வந்து இப்போ நான் ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கு தான் இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ ரோஸ் கோல்டுலேருந்து எடுத்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அங்கால பிங்க் கலரை முன்னுக்கு வந்து ஷைனிங்கோடு சேர்ந்து ரோஸ் கோல்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டாகவும் பின்னுக்கு டார்க்காகவும் ஷேட்ஸ் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ஐயும் கன்ட்ராஸ்டாக தெரியும். இவங்களுக்கு ஐ வந்து கொஞ்சம் பிக்கர் லுக் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி அப்ளை பண்ணிக்கல பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அழகாக தெரியும். அடுத்தது கோல்ட் கலர் ஹைலைட்டிங் எடுத்து இந்த மாதிரி முன்னுக்கு நுனி ஏரியாஸில் மூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
இந்த ஐ ஏரியாஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ கண் வந்து பிரைட்டாக தெரியும். இது வந்து ஹைலைட்டிங் ஏரியா. எப்பயுமே இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கொடுக்கணும். அதோட எங்களோட ஐப்ரோஸுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்லேயும் ஹைலைட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் ஐ கட் வந்து நல்லா ஓப்பனாக அழகாக தெரியும். இப்போ ஐப்ரோஸ் போடுறேன். கேக்கி ஐப்ரோஸ்லேருந்து தான் எடுத்துருக்கிறேன். இவங்களுக்கு நான் ஐப்ரோ ஷேப் பண்ணலை. இவங்க ஸ்கூல் போகிறதால இவங்களுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ண அலோடு இல்லை. ஸோ நான் ஐப்ரோ ஷேப் பண்ணாமலே இவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஐப்ரோஸ் தெரியாமல் ஷேட் பண்ணி நான் வந்து அவங்களோட ஷேப் எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். இவங்களுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணாததால் ஐப்ரோஸ் கொஞ்சம் போல்டாக இருக்குது. அதனால நாங்கள் நிறைய அப்பி அடிக்காமல் ஷேப்பை மட்டும் கீறிட்டு எம்டி மஸ்காரா ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது காஜல் போடுறேன். காஜல்னா ரெகுலர் காஜல் இல்லை, கேக்கி காஜல். இது வந்து போட்டோனே ட்ரை ஆயிரும், மெல்ட் ஆகாது, வாட்டர் ப்ரூஃபும் கூட. இந்த ஐலைனருக்கு யூஸ் பண்ணுற அதே கேக்கி லைனர் தான் அந்த காஜல் ஏரியாவுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணி நல்லா நீட்டாக அப்ளை பண்ண லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மெல்ட் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ரெகுலர் காஜல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பவுடர் அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஐஷேடோ பவுடர்லேருந்து பிளாக் கலர் எடுங்க, இல்லாட்டி ஐப்ரோஸில் கூட பவுடர் வரும். அந்த பவுடரை அந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ மெல்ட் ஆகாமல் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அதை வச்சுருக்க முடியும். இப்போ கேக்கி லைனர் இதைத்தான் சொன்னேன், கீழே அப்ளை பண்ணேன். இதை வந்து கண்ணுக்குள்ளே இருக்கிற லிட்டில் இல்லாமல் வெளியில் இமையோடு சேர்த்து கீழே பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கண்ணில் சூடு இருக்கும், அந்த ஹீட் வந்து அந்த இடத்த தாக்காமல் இருக்கும். கண் சூடாகும் போது தான் எங்களுக்கு வந்து அதிலிருந்து அந்த காஜல் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைனர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ மஸ்காரா போடுறேன். நல்ல லெதர் பிளாக் மஸ்காரா. இது வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். உங்களுக்கு நேச்சுரலாகவே லேஷஸ் நல்லா இருக்குது. ஸோ மஸ்காராவை திக்காக போட்டாலே போதும். நான் இவங்களுக்கு ஐ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணல. ஐ மேக்கப் முடிச்சாது. இப்போ ஃபவுண்டேஷன் போடலாம். ஃபவுண்டேஷன் மேபி லைன்லேருந்து போடுறேன். இது வந்து அவங்களோட ஸ்கின் டோனுக்கு சூட்டபிளானது, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் நிற்கக்கூடியது. ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கு லைட் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். கவுண்டரிங் ஏரியாஸுக்கு டார்க் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன் பிளெண்டிங். நீங்கள் விரும்பினா ஸ்பாஞ்சில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது லூஸ் பவுடர் நல்லா டேப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்கின்னோட நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறமா பவுடரை வந்து எக்ஸஸாக இருக்கிறத நாங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கெல்லாம் பவுடர் போட்டிருந்தாங்க. இப்போ கவுண்டரிங் ஏரியாவுக்கு பேலட்லேருந்து டார்க் பவுடர் எடுத்து ஷேட் பண்ணுறேன். அடுத்தது பிளஷர் போட்டுடலாம். பிங்க் கலர் தான் போடுறேன். அடுத்தது ஹைலைட்டர் போடுறேன். ரோஸ் கோல்டுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். லிப் லைனர் போடுறேன். லிப் லைனர் பென்சிலும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டார்க் லிப்ஸ்டிக்கில் இருந்து கூட ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மெரூன் கலர் அப்ளை பண்ணுறேன். லைனரை நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மேட் ஃபினிஷிங்கில் பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். பிங்க்குண்டா ரெகுலர் பிங்க் இல்லை, கொஞ்சம் நோட் கலர் மாதிரி. அதுக்கு மேலே ஷைனிங் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபேஸ் முடிஞ்சது. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து மேட் லுக்கில் ஷைனிங் கொடுத்துருக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனல் லுக் லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ ஹேர் ஸ்டைல் போட போகிறேன். சிம்பிளாக அவங்களுக்கு நல்லா அழகாக நீட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல். நான் டுட்டோரியல் சொல்லி செய்யலை. என்ன சொன்னால் நீங்கள் பார்க்கும்போதே நான் எப்படி செய்கிறேன்னு விளங்கும். ஃப்ரண்ட் ஏரியா தான் மெயினாக டார்கெட் பண்ணி செய்கிறேன். பேக் சைடில் சிம்பிளாக தான் போட போகிறேன். ஃப்ளவர்ஸால் கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் கோம் பண்ணுறது, ஃப்ரண்ட் ஹேர் எப்படி நீட் பண்ணுறதுலாம் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இதான் ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு. அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக க்ளோயிங்காக லுக் வந்துருக்கு. ஹெவியாக லுக் கொடுக்காம சிம்பிளாக நேச்சுரலாக கொடுத்துருக்குறேன். அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட புதுசாக யாராவது சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் see you. Bye.